அனைவருக்கும் வணக்கம். சேப்பங்கிழங்கை வச்சு காரக்குழம்பு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கினேன். தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம சுத்தமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்ச சேப்பங்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளி தண்ணியை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 ஹவர் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதி வந்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஃபாலோ மீ.